சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி பேசியல் பண்ணுறதுக்காக காரில் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து சாவித்திரி சொன்னதான் ஞாபகம் வருது. மதினி, எனக்கு தலை போகிற காரியம் இருக்குது, அதை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் இது அதையே நினச்சி காரில் நினச்சி பார்த்துக்கிட்டு வருது. அப்போ ஏம்மா ஒரு மாதிரியா வர்ற அப்படின்னு சொல்லவும், எனக்கு தலை போகிற காரியம் இருக்குது, நீங்கள் போய் பேசியல் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னிச்சு. அதை கவுன்சியா அப்படின்னவும், அம்மா அது ஒரு டம்மி பீஸு, அது சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்ற, ஜாலியாக வாமா அப்படின்னு சொல்லவும், அப்படியா சொல்கிற அப்படின்னவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸ் ஃபோன் பண்ணுறாரு, பதட்டத்தோடு பண்ணுறாரு. அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னவும், ஏன்டா பேசியல் பண்ண போய்கிட்டு இருக்கோம்டா, காரில் தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ காரை விட்டு கொஞ்சம் இறங்கி தனியாக வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லவும், என்னடா உன் குரலில் பதட்டம் தெரியுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. அம்மா நீங்கள் வெளியே காரை விட்டு இறங்கி வாங்கம்மா, உன்னிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போய் பேச போகிறாங்க. ஈஸ்வரி, அம்மா அது இங்கே ஒரு தப்பு நடந்து போச்சுமா, நான் பெரிய சிக்கலில் மாட்டிட்டேன், இந்த சிக்கல்ல இருந்து காப்பாற்றுறாந்தா அது ஒன்னால தான்மா முடியும் அப்படின்னு சொல்லவும், தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஈஸ்வரிக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னவும், ஆமாம்மா அம்மா நீ ஃபோனில் பேசுகிறத விட நீ நேரில் வாமா, நீ வந்தாதாம்மா இந்த சிக்கல்லேருந்து என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ தான் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அட பாவி, இப்படி பண்ணிட்டியேடா, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது, அதுவும் அந்த பொண்ணு வேற கண்ணால் பார்த்துட்டு உன்னை அடிச்சுட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு வேற போயிருக்குன்னு வேற சொல்கிற, இப்போ என்னடா பண்ணுறது, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண, இதை எப்பட்றா நான் இதுலேருந்து உன்னை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண தப்புன்னா சின்ன தப்பா, அதுவும் சாவித்திரி பொண்ணை போய் கை வச்சிருக்க, அவள் சும்மாவே அவளுக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க, இந்த நேரம் போய் அவள் பொண்ணை போய் கையை வச்சிருக்க, இது ஒன்று போதுமேடா, அவளுக 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, அதுலேயும் பத்தாவதுக்கு அந்த காவியா பொண்ணு வேற நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான்னு வேற சொல்கிற, இதெல்லாம் நான் எப்படா சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கிட்டு கத்த ஆரம்பிக்குது ஈஸ்வரி. போஸ் அதுக்கு சொல்கிறாரு, அம்மா நீ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இங்கே வாமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, இது வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்குள்ளே நீ எப்படியாவது இதை சமாளிமா அப்படின்னு சொல்லவும், வைடா போன அப்படின்னு சொல்லிட்டு கோமா இங்கே வர்றாங்க, காருக்கு வர்றாங்க. காருக்கு வந்ததும் அப்போ சித்ராட்ட சொல்கிறாங்க, சித்ரா நீ என் அண்ணன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ போய் பேசியல் பண்ணிட்டு வா, மாமா என்னைய போனை போட்டு நீ வீட்டுக்கு வான்ட்டுருக்காரு, நான் அது விஷயமா போய் பேச போகிறேன் அப்படின்னவும், ஏம்மா அப்படின்னவும், இல்லாட்டி கல்யாண விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தை காட்டாமல் இது அங்கே சீனை போட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுது ஈஸ்வரி. இங்கே வீட்டுக்கு வரமுன்ன சாவித்திரியும் தாமரையும் இங்கே ஒரு அலப்பறையவே பண்ணி எல்லாத்தையும் ஹாலில் வர வச்சு அழுக ஆரம்பித்து சீனை போடுதுங்க. ராசாங்கத்துக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி, போஸும் ஈஸ்வரியும் உள்ளே வரட்டும் அப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோடு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் போஸும் உள்ளே வர இங்கே அழுதி சீனை போட்டுக்கிட்டு இருக்குங்க சாவித்திரியும் தாமரையும். வா ஈஸ்வரி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ராசாங்கம் சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டதுமே ஈஸ்வரி புரிஞ்சுக்கிருச்சு, போச்சு இன்னைக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு, என்ன மாமா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வருது, ஏன் உன் மையன் ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்து, ஏண்டா நாயே, ஒரு பொண்ணுகிட்ட போய் நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி தப்பாக நடந்துக்கிற பார்த்துருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு போய் ராசாங்கம் காலில் போஸு போய் விழுக, எந்திரிடா அவ்வளோதான்டா உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி சொல்லுது, மாமா என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மாமா அப்படின்னவும், என்ன ஈஸ்வரி பேசுகிற, என்ன பேச்சு பேசுகிற நீ, இதே ஓன் பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்படி ஒரே வார்த்தையில் நீ மன்னிப்பு கேட்குற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, உன் மகனுக்கு புத்திமதி சொல்லுவேன்னு நினச்சா அவன் செஞ்ச தப்பு நியாயம் சொல்லி நீ மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு அதை நியாயப்படுத்த விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை சேர்த்து ஓங்கி விடுறாரு ஈஸ்வரியை. இதை ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த நேரம் பார்த்து காவியா 2 போலீஸோடையும் எம்எல்ஏவோடையும் வீட்டுக்குள்ளே வரவும் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஈஸ்வரி. இப்போ ராசாங்க அந்த போலீஸை பார்த்து, வாங்க நானே கால் பண்ணுவோம்னு நினச்சேன், ஆனால் காவியாவே கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கைதி பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கைதி பண்ண சொல்கிறாரு. ராசாங்கம் கைதி பண்ண சொல்லவும் கைதி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க போஸை.